아미 안녕. 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 ஹாய் ஹலோ பட்டர்ஃப்ளைஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒன் ஷாட்டை என் சேனலில் நான் போட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கும். மறக்காமல் இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்கடா. ஏன்னா அதுக்கு ரீசன் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். 2 ரீசன் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட் என் வாய்ஸில் இருக்க போகிறதில்ல, என்னோடய க்யூட்டி பையோட வாய்ஸில் இருக்க போகுது. க்யூட்டி பை யாருன்னா என்னோடய குட்டி சிஸ்டர். அவள் ஓன் சிஸ்டர் இல்லை தான், நான் பிளட் ரிலேஷன்ஷிப் தான். பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளை. பிகாஸ் அவள் என்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்காக அவள் வந்துட்டு அவள் கேட்குறதாகட்டும், உரிமை எடுத்து அவளோட விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறதாகட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவளுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. லைக் அவளுக்கு என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியாது, எனக்கு அவளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியாது. இல்லைனா கூட, இவ்வளோவுமே தெரிலனா கூட, நான் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு என்னை புரிஞ்சுக்கிட்டு அவள் எனக்கு மெசேஜ் பண்ணுறது எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அவள் ஒரு கிரேட் எஃப்எஃப் ரைட்டர். அவளோட ஸ்டோரிஸ்லாம் நானும் சிலதை கேட்டிருக்கேன். எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் ஃப்யூச்சரில் சேனல் ஆரம்பிப்பா, அதுக்கு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். மறக்காமல் நீங்களும் அவள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா ஃப்யூச்சரில். இந்த பாண்ட் இன்னும் நிறைய வருஷத்துக்கு நல்லா ஜாலியாக இதே மாதிரி ஹாப்பியாக போகணுன்றதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு தேவை. பிகாஸ் நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கோம், பட் இருந்தாலுமே க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதுதான் மேட்ரு. அவளை பற்றி நான் இவ்வளோ சொல்லிட்டேன், கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அவளை பற்றி அவளே ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ உள்ளே சொல்லியிருக்கா. அதுவும் ஒரு ரீசன் இந்த வீடியோவுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு. இன்னொரு ரீசன், அது ஒரு சர்ப்ரைஸ், அதுவுமே அவளே ரிவீல் பண்ணுவாள். அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, அவளோட எக்ஸ்ப்ளனேஷனும் அவளோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்காக அவள் ரொம்ப வெயிட் பண்ணுவாள், அது எல்லாமே போடுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு வால்யூமாக ஓரளவுக்கு ஃபுல்லில் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவள் வாய்ஸ் கரெக்டாக கேட்கும். அவளோட வாய்ஸ் மேலே கதை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். அவளோட இன்ட்ரோ சின்னதாக இருக்கும், அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறமா கதைக்குள்ளே போங்கடா. ஓகேடா, பாய். ஹே ஆல், ஹலோ, அன்யங்கசியோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நான் உங்கள் வின்டர் பியர். என்னை கண்டிப்பாக நிறைய பேர்னால கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு நம்ம ஷேரின் அக்காவோட லைவு ஒரு யூடியூப் சேனல்லையோ, இல்லை வந்து நம்ம கியூட்டி ஃபிக்ஸ் மாப்பிள்ள அவளோட லைவ், வெண்ணியோட லைவ்லையோ, இல்லை வந்து இங்கே நான் மச்சானோட லைவ் வந்து ரொம்ப அட்டன் பண்ணது இல்லை. ஐ மீன் நம்ம அட்மினோட லைவில். பட் நிறைய சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. பைத்தியக்காரி மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன், லூஸு மாதிரி. நான் தான், அது வேறு யாருமே கிடையாது. ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வந்து தேர மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சு. தென் என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. என்னோடய பேர் ஷஃபி. ஆக்சுவலி யூ கேன் கால் மீ ஷா. தென் நான் இப்போ தான் 12th முடிச்சுட்டு நான் இப்போ காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லபடியாக காலேஜ் கிடச்சிருச்சு. ஐ மீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கவுன்சிலிங் வந்து எனக்கு ஜூன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெட்டி தான். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி அப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான். 1-2 தான் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி மச்சானுக்கு அனுப்ப, அவள் போட, அந்த மாதிரி. நான் 9th ஆர்மி. லைக் நான் ஆர்மி ஆனதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிடையாது. நான் என்னோடய சேனல் நான் கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் ஒன்று காலேஜ் முடிச்சுட்டு. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் வந்து நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் இங்கே வந்து குட்டியாக சொல்லிக்கிறேன். ஸோ 10th இருந்தே நான் வந்து பாக்கெட் எஃப்எம்ஸ் கேட்பேன். ஸோ அது ஒரு 3 months கேட்குறப்பவே எனக்கு ஏன் நம்மளும் கதை எழுதக்கூடாது, லைக் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நம்ம எழுதலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிது. அப்போ வந்து இப்போ வரைக்கும் யோசித்து எழுதி ஒரு 150+ ஸ்டோரிஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அதுலேருந்து அப்புறம் நான் வந்து ஃபேன் ஃபிக்ஷன்ஸுங்கிறது சத்தியமாக நீங்கள் நம்பினா நான் 12th பாதியிலேருந்து அப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதே தெரியும். நான் முதல்ல ரீடிங் படித்தேன், அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கேட்டேன். ஸோ ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் ஸ்டோரிஸ்லாம் அவங்ககிட்ட சொல்லி அப்படி எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட சிஸ்டர்ஸ், சோல்மேட்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து தியா அக்கா அப்படின்னு ஒரு அக்கா கூட பேசுவாங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ். தென் ஆனால் இது எப்படி சொல்கிறது, லிட்டரலி ஒரு அதுக்கு கோட் மாதிரி எனக்கு ஷெரின் ரயா அக்காவோட சேனல் தான். அவங்க அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓய் மாமா பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே ஒரு ஜர்னியை. அப்படி பேச ஆரம்பித்தது லிட்டரலி காமெண்ட் செக்ஷன்லேயே அவ்வளோ பேசிப்போம். தென் அப்புறமா கொஞ்ச நாள் நான் வந்து எக்ஸாம்ஸ்கோசம் வந்து எதுவும் பார்க்காம இருந்தேன். தென் எனக்கு வந்து கியூட்டி மாப்பிள்ள அறிமுகமானா, நம்ம மாப்பிள்ள, நமக்கு அண்ணம்மா பிளாக் ஸ்பேன் ஃபிக்ஸ் அட்மின் அவங்க. தென் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி ஆர்மி எஃப்எஃப் அந்த அக்கா, தென் சிஎஸ் ஃபிக்ஸ் அக்கா, அண்ட் வந்து நம்ம ஃபேரி OT7 எடிட்டிங் சேனல் ஃப்ரெண்ட் நைலா, அதுக்கப்புறமா வந்து பேங்டன் ட்ரீம் டைஸோட டஸ்கி ரோஸ்னு அவள். இது மாதிரி
ஆன்லைன்லனாலும் ரொம்ப உன்னதமான நண்பிகள் எனக்கு கிடச்சாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் இன்னும் எழுதுன்னு என்னைய வந்து என் கையும் என் மூளையும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் அந்தளவுக்கு பெரிய ரைட்டர்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஸ்டோரிஸ் எழுதுவேன். இப்போ முக்கால்வாசி ஒரே ஜோனரில் இருக்கும், லைக் மாஃபியா, ஏஜ் கேப் அந்த மாதிரி. பட் ஸ்டோரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என் கதை. ஐயோ இதுக்கு இவ்வளோ விளக்கிட்டுன்னு. ஓகே ஃபைன். இல்லை என்னை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறதுனால நான் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ ஓகே, ரயாக்கா பிலேட்டட் விஷஸ். பக்கி எனக்கு நீ உன் பர்த்டேன்னு சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தேன் கலக்கியிருப்பேன் இந்த ஜில்லாவே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் என்னோட இது இருக்குது இப்போது. பட் இருந்தாலும்க்கா நீ என்றைக்கும் சந்தோஷமாக இரு, சிரிச்சுட்டே இரு. உன் வாய்ஸே சொன்னோம் நீ எவ்வளோ சாஃப்டான ஒரு தங்கமான பொண்ணு அப்படின்ட்டு நான் ஜட்ஜ் பண்ணலை, பட் சொல்கிறேன். நீ கூட இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சோகம்னா என்னன்னே தெரிய விட மாட்டேன். அவ்வளோ ஜோவியலான பொண்ணு நீ. ஸோ லவ் யூக்கா, ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். உனக்காக இந்த ஸ்டோரியை நான் ஆரம்பக்காக எழுதினேன். அதை எழுதுனதோட நிப்பாட்டிடுவோன்னு நினச்சேன். ஆனால் என் வாய்ஸ்லேயே இது வருங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் பிளான். என் கண்ணம்மா கொடுத்த சப்போர்ட் தான் அதுக்கு காரணம். நம்பி கொடுத்துருக்கா, கண்டிப்பாக அவளை ரிக்ரெட் பண்ண விட மாட்டேன். ஸோ தட்ஸ் இட். இந்த அண்ட் ஒன் திங் சொல்லணும். இந்த ஆடியோ கேட்குற எல்லாரும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ரொம்ப அழகு, க்யூட். அந்த கடவுள் உங்களை படைக்கும் போது மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுத்து படைச்சிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. உங்கள் கனவுகள் எல்லாமே கை கெட்டுற தூரத்தில் இருக்கும். உங்களுக்கு எது டிசர்வ்டோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அனைவருக்கும் என்ன வாழ்த்துக்கள் சொல்கிறது, எல்லா நாளுமே பண்டிகை தான். ஸோ ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பேசியாச்சு, சாரி. இப்போ நம்ம கேரக்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்றென்றும் உன் காதலுக்காக காத்திருப்பேன் அடி. நம்ம நாம்ஜூன் தீம் என்ன தெரியுமா? நம்ம நாம்ஜூன் ஒரு ஜென்டில்மேன். அவர் நிஜ வாழ்க்கையில் ஜென்டில்மேன் தான், பட் கேரக்டர் வைஸ் இங்கே மாஃபியா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜென்டில்மேன், நல்லா படித்தவர், எல்லாரையும் மதிக்கிற குணம் இருக்கிறவர். நம்ம வையன் ரொம்ப சைலண்ட், லிட்ரலி யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார். காதல் கல்யாணம் இதில் நாட்டமே இல்லை. ஆனால் நம்ம நாம்ஜூனுக்கு வையனை பார்த்த கணமே பிடிச்சிருச்சு. கண்டவுடன் காதல். இந்த காதல் கதை நிலைக்குமா? பையனுக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லையே, ஆனால் அவள் எப்படி எடுத்துப்பா இதை? இதுதான் நம்ம கதையில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கதைக்குள்ளே மூழ்கிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாம்ஜூனோட அந்த கதையோட இன்ட்ரோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாம்ஜூன் வேறு யாரும் இல்லை, அந்த சிட்டியோட கலெக்டர், டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர். ஸோ நல்லா படித்த மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன். அவரை வந்து பேரை சொன்னாலும் எல்லோரும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நிறைய அரசியல் சலுகைகள் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. லஞ்சம் வாங்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணுற மாதிரி ஆஃபீஸர் கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப ரெஸ்பெக்டிங் கேரக்டர் கூட. ஒரு அமைதி அண்ட் சிம்பிள் எட் ஆளுமை வந்து அப்படி இருக்கும் அவரோட ஆளுமை. இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் அவர். அண்ட் வயன் வந்து ஒரு மேல் டாமினன்ட் ஃபேமிலியில் வளர்கிற பொண்ணு. அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ. ஸோ லிட்ரலி ஒரு ஜாதி அந்த மாதிரியான ஒரு அப்சஷன் பிடிச்ச மனுஷன். லிட்ரலி மேல் டாமினன்ட், பொண்ணுங்க பிறக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம் அது. அங்கே வாக்கப்பட வந்த பொண்ணுங்க, அங்கே பிறந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து செருப்பை விட கேவலமான மதிப்பு தான். லிட்ரலி ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அடித்து கொடுமைப்படுத்தலைனாலும் அதுவும் பண்ணுவாங்க. பட் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, எதுக்கு இவங்க பிறக்கிறாங்கங்கிற ரேஞ்சுக்கு பண்ணுவாங்க. வயன் வந்து ஆக்சுவலாக 2வது குழந்தை. முதல்ல ஒரு அண்ணன் பிறந்திருப்பாங்க. பட் அரசியலுக்கு வந்து இன்னும் 2-3 ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு வயனுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 பசங்க பிறந்திருப்பாங்க. வயன் பிறக்கும்போதே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும், எனக்கு இன்னும் 2 பசங்க வேணும்னு சொல்லி. ஸோ வயன் அம்மா வந்து மல்டிபிள் ப்ரெக்னென்சினால உடம்பு ரொம்ப வீக்காகி வயனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து வயனோட 2வது தம்பி பிறந்திருப்பான். ஸோ அப்போ அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. வயன் பாட்டி தான் அவளை வந்து 17 வயசு வரைக்கும் ரொம்ப பத்திரமா பார்த்துருப்பாங்க. பட் 17 வயசு இருக்கும்போது அவங்களும் இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ வயனுக்கு 19 வயசு ஆகுது. நாம்ஜூன் வயசு வந்து இப்போது 32. சரிங்களா? ஸோ இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் போயிடுச்சு. பட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரோவை சொல்லி தான் ஆகணும். ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நாம்ஜூன் தான் அப்படி மணமேடையில் பல கனவுகளோடு உட்காந்துருக்காரு. ஆமாம், அவர் கண்டவுடன் காதலில் விழுந்த வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் இல்லையா, வயனாகிய உங்களை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மனுஷன். அங்கே எங்கேயும் அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கார். ஐயர் எப்படா சொல்லுவாருன்னு அவருக்கு கொள்ளலை, பூமி கீழே கால் கீழே. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு ஐயர் சத்தம் கொடுக்க உடனே உங்களை 4 பேர் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து மணமேடையை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நாம்ஜூன் உங்களை அப்படி சைட் கண்ணால் பார்க்குறாரு. மொத்தமாக திரும்பி பார்க்க முடியாது இல்லையா, பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாரு மனுஷன். ஸோ அப்போ வந்து கட்டிமேளம் அப்படின்னு ஐயர் சொல்கிறது
அதோட கட்டிமேள முழங்க. ஸோ சொந்தங்கள் எல்லாம் கூட அந்த தெய்வங்கள் சாட்சியை அவங்க கழுத்தில் தாலி கட்டுறாரு. அப்புறம் அவங்க நெத்தி வகுட்டில் குங்குமம் வைக்க அருந்ததியெல்லாம் பார்த்து உங்களோட கல்யாணம் சிறப்பாக முடியுது. ஸோ இப்போது நீங்கள் ஒரு முறை உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி தான் நாம்ஜுன் கூட காரில் ஏறி அழுதுகிட்டே கிளம்புறீங்க, எல்லா பெண்களும் செய்கிற மாதிரி. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களை ஆராத்தி எடுத்து நாம்ஜுனோட அம்மா வரவேற்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே தான் இருக்கிறீங்க. பட் அவங்க ஃபுல்லாகவே வந்து எஜுகேட்டட் ஃபேமிலி. லைக் அவங்க அம்மாவுமே வந்து சப் கலெக்டராக இருந்தவங்க தான், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சரி அரேஞ்ச் மேரேஜ் தானே, பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படி டைம்லாம் போகுது. நீங்களும் வந்து பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள், விளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த பால்குள்ளே வந்து மோதிரம் போட்டு எடுப்பாங்கள்ல, எல்லாத்தையும் ஒரு மாதிரி அமைதியாக தான் பண்ணுறீங்க. லைக் அரகண்ட்டாக இல்லை, பட் அமைதியாக பண்ணுறீங்க, ஒரு கலக்கலப்பு இல்லாமல் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, வெட்டிங் நைட். ஸோ அப்போ வந்து நீங்கள் பால் சொம்பு எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ நாம்ஜுன் வந்து உட்காந்துட்டு உங்களே பார்த்து சிரிக்கிறாரு மனுஷன். அந்த நம்ம நார்மலாக வந்து எஃப்எஃப்ஸில் பார்ப்போம்ல, ஒரு மாதிரி இந்த ஜிமினாலாம் இருந்தால், அந்த கோழி குஞ்சு பையன்லாம் இருந்தான்னா இந்நேரம் அப்படியே பாஞ்சிருப்பான். பட் நம்ம லீடர் ஜி வந்து கொஞ்சம் டீசெண்டான ஆள். ஸோ அவர் வந்து சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் போகிறீங்க. என்னங்கன்னா உங்களுக்கு புரியுது வயன், புரியுது, இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஸோ எனக்கு புரியுது. சரி, இப்போ நான் என்ன உன் மேலே பாயவா செஞ்சேன்? இப்படி நடுங்கிக்கிட்டே பேசாத என்கிட்ட. உட்காரு, உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றினா என்ன சொல்கிறது? நீ இப்படி வளர்ந்த, என்னெல்லாம் படித்த, என்ன படிச்சுட்ருக்க, அதெல்லாம் சொல்லு. நான் HRM கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது வரைக்கும் படித்தேன். திக்காமல் சொல்லு, உன்னை யாரும் இங்கே கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. என்ன ஸ்ட்ரீம் படித்தேன்? மேக்ஸ் பயாலஜி. ஓ, உன் 12th மார்க் என்ன? அது 1200க்கு 1175. ஏ வாவ், இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்டி மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் கிடைக்குமே. அங்கேயா படித்த நீ? இல்லை, நான் காலேஜ்னால் படிக்கலை. வாட் அப்படின்னு கேட்க வயன் சொல்கிறா. லைக் அவள் எக்ஸாக்டாக அவங்க அப்பாவை பற்றி சொல்லலை, பட் வந்து அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரிக்ட்னா அதுக்குன்னு ஏன் இவ்வளோ அறிவு இருக்கிற பொண்ணோட அறிவு வேஸ்ட் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா? ஐயோ ஷிட். சரி, இப்போ ஒரு 1 வீக் போட்டும், நான் உன்னை காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். அறிவுங்கிறது என்றைக்குமே வேஸ்ட் பண்ணப்படக்கூடாது. அது இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. உன் பயோகிராஃபிலாம் கேட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்? எப்படியும் நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். அது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்ன சொல்கிற வயன்? உங்ககிட்ட எல்லாம் கேட்டு தான் சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு விருப்பம். அழாத நான் ஒன்றும் உன்னை மிரட்டலை. ஓகே, ஃபைன், கூல். நான் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துப்பேன். நீ சொல்லு, யாராவது லவ் பண்ணுறியா? இல்லை நல்லா லவ்லாம் பண்ணலை. ஆனால் எனக்கு வேண்டாம், உங்கள் கூட வாழ்ந்துன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு என்ன சொல்கிறேன்? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் லைக் யூ. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது வந்து எனக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைங்க. வாட்? என்ன சொல்கிற வயன்? சொன்னேன்ல, எனக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை. உங்கள் கூட இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாது. நான் ஒரு வாரிசு சொல்ல முடியலைங்க. திரும்ப சொல்ல வைக்காதீங்க. என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்ப குட்டி எதுவும் இருக்காது. இது ஓ மை காட் வயன், எனக்கு புரியுது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் மனசு எப்படி துடிச்சு போகுன்ட்டு. ஆனால் அதுக்குன்னு நான் விட மாட்டேன்டி. உனக்கு இதை விட வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு. என் கூட வாழை பிடிக்கலன்ட்டு நீ மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லிட்டு போனால் கூட நான் உன்னை விட்டுருவேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகாத ப்ளீஸ். அது என்னோட குற்ற உணர்ச்சி என்னை கொண்டுடும். ஐயோ, நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு டிசர்வ் கிடையாது. நல்ல பொண்ணு வருவா. ஒரு குழந்தை இல்லைன்னு ஒரு பொண்ணை விட்டோம்னா அந்த குலசாமி என்னை சும்மா விடாதடி. உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அப்படி இல்லையா பெத்தா தான் தாயா, அடாப்ட் பண்ணிக்கலாம். எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பாங்கிற வார்த்தையை கேட்குறதுக்காக ஏங்கிட்டு இருக்குது. அதுங்க நம்ம அம்மா அடாப்ட் பண்ணிக்கலாம்டி. ஏன் இப்படி பாரு, எனக்கே ஸ்டார்டர் ஆகுது. எங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க.
நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் என்னால் முடியாது. எனக்கு அது குற்ற உணர்ச்சியோட என் லைஃப் ஃபுல்லாக வாழ முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே ஓடிட்டு கதவை அடைச்சிட்டு அழுகுறீங்க. நாம்ஜோனுக்கு மனசே உடஞ்சி போச்சு. லைக் ரொம்ப அவர் விரும்பி தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார். எதுவுமே நமக்கு குத்த குறை இல்லாமல் போகுது நல்லபடியான்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அந்தளவுக்கு ஒன்றும் இதாக இருக்க மாட்டார். சரி இவ யாரையும் லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சி, பட் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்கள் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் லைக் குழந்தை பிறக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். எல்லா பெண்களுக்குமே அது ஒரு இதயத்தை கிரிச்சு இதாக்குற ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வச்சுட்டு ஆஃப்டர் ஒரு மேரேஜை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நாமக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த மனுஷன் ரொம்ப யோசிக்கிறாரு. நீங்களாம் ஒரு 2 மணி நேரம் பாத்ரூம்குள்ளே உட்காந்து முட்டையை கட்டிட்டு அழுதுட்டுருக்கீங்க இங்கே ஓன்னு. ஸோ இப்போ பாத்ரூம்குள்ளே இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு நீங்கள் எப்போ தான் வெளியில் வரீங்க? வெளில வந்து பார்த்தா நாம்ஜூன் அங்கே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. லைக் இப்படி ஒரு தங்கமான மனுஷனை நம்ம காயப்படுத்துகிறோமே. லைக் நம்மலாம் இவருக்கு லிட்டரலி டிசர்வ் கிடையாது. இருந்தாலும் இவர் மனசில் இவ்வளோ ஆசையை வளர்த்துருக்காரு நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுது அப்படின்னா மனசு போட்டு உறுத்துது. ஸோ நீங்கள் அந்த உறுத்தலோடையே போய் சோஃபாவில் படுத்துக்கலான்னு போகும்போது வயன் சொல்லுங்க, நீ பெட்லேயே படுத்துக்கலாம், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். இல்லைங்க பிரச்சனை இல்லை, நான் இல்லை ப்ளீஸ் நான் உனைய. ஸோ நீங்களும் அவர்கிட்ட அதுக்கு மேலே எடுத்து பேச வேணாம் அப்படி சொல்லிவிட்டு அங்கே படுத்துடுறீங்க. ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி நான்கு உங்ககிட்ட வயன், நீ கேட்டது உன்னோட விருப்பம். அதை நீ உன் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நீ தான் தப்பு பண்ண நினைக்க வேணாம். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். பட் 6 மந்த் ஆகும். கல்யாணம் பண்ணிவிட்டு 6 மாதம் ஒன்றா வாழ்ந்தால் தான் டிவோர்ஸ் தருவாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் நாம்ஜூனை எடுத்து பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு படுக்க போயிருப்பீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரல. லிட்டரலி நீங்கள் நாம்ஜூனை அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை ரொம்ப காயப்படுத்துகிறோமா? இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம டிசர்வே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப காயப்படுத்துகிறோம், ஹர்ட் பண்ணுறோம். இவர் நம்மளால் ரொம்ப அனுபவிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் உள்ளே ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் முடிவை சொல்லும்போது நாம்ஜூனோட முகம் அப்படி வாடி போனதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி தூக்கம் வராமல் புரண்டு ஒரு கட்டத்தில் நீங்களும் தூங்கி போயிடுறீங்க. இப்போ மார்னிங் ஆகுது. விடிய காத்தால உங்கள் ரூம் தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா உங்கள் மாமியார் தான். நாம்ஜூன் தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் என்னடா நைட்டு? ஐயோ அம்மா, இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, அரேஞ்சு மேரேஜ் வேறு. அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, எங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் வேணும். ஸோ உடனே ஏன் அவசரப்படுறீங்க? ஐயோ சாமி, நான் சும்மா கேட்டேன்பா, இவன் ஃபிலாசபி ஆரம்பிக்காத. சரி எங்கே என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கான்னு அத்தை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி அப்போ குளிச்சு முடிச்ச கொண்டை சேலை கட்டிட்டு தாலியை வெளியில் போட்டுட்டு நெத்தி வகுட்டில் குங்குமம் வச்சுட்டு அழகாக வெளியில் வரீங்க. உங்கள்கிட்ட வாய் மேலே கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாங்க. அத்தாடி, ஒரு மகாலட்சுமியே கூப்பிட்டு வந்திருக்கடா இந்த வீட்டுக்கு, எப்படி அழகாக இருக்கா. அம்மாடி வா, உன் கையால் இன்றைக்கி நீ சமைக்கணும். கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு உனக்கு சமைக்க தெரியும்ல? சமைப்பாத்த. சரி வா, டேய் குளிச்சுட்டு டேரெக்டாக பூஜை நமக்கு ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். ஓ அம்மா நான் வரேன், நீங்கள் போங்க. சரி நீ வாடா அம்மு அப்படின்னு வயனை கூட்டிகிட்டு உங்கள் அத்தை போயிட்டுருக்காங்க. ஸோ பூஜை ரூமுக்கு தான் இப்போ போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நாம்ஜூன் வந்துடுறாரு. இப்போ எல்லோரும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் தான். கடவுளே, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பட்டது அனுபவிச்சது எல்லாமே கஷ்டம்தான். என் வேண்டுதலை இத்தனை நாள் வரைக்கும் நீ நிறைவேற்றினதில்லை. ஆனாலும் உன் மேலே இருந்த பக்தி எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதில்லை. தயவு செஞ்சு கேட்குறேன், என்னைக்காவது அதை நிறைவேற்றி கொடு. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். கண்டிப்பாக என்ன மாதிரி ஒருத்தி இவர் கூட வாழ்க்கை முழுக்க இருக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். தயவு செஞ்சு இவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது முடிச்சது. இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்ருக்கு. அதை நான் வீணடிக்க விரும்பலை. தயவு செஞ்சு கடவுளே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குமுறல். அங்கே சைடு பார்த்தா நாம்ஜூன், கடவுளே நான் என்ன தான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் இன்றைக்கி நான் உன்னைய டீமீன் பண்ணதோ இல்லை உன்னைய தரக்குறைவாக நினச்சதோ இல்லை. எந்த பிரச்சனைனாலும் உங்ககிட்ட தான் வந்து முறையிடுவேன். அதை தான் இங்கேயும் கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு வயலை ரொம்ப பிடிச்சிருக்கு.
நேற்று அவள் அவ்வளோ அழுதாங்கிறதுக்காக எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் கடவுளே, 6 மாதம் இருக்கு இன்னும். அவள் மாறிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு நாம்ஜூன் வேண்டிகிட்டு இருக்கா. அந்த சைடு அவங்க அம்மா 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படிதான் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அங்கே போன உடனே நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுறீங்க. அவள் நாம்ஜூன் அம்மா, அம்மாடி ஏன்டா நீ பரிமாறிட்டு இருக்க, வந்து உட்காரு, நம்ம எல்லாரும் அப்படி இப்படி மாற்றி மாற்றி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ இல்லைங்க அத்தை, நானே வைக்கிறேன். வயன் பிரச்சனை இல்லை, உட்காரு, எல்லாரும் அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு நீ மட்டும் நின்றுக்கிட்டு, உட்காரு சாப்பிடலாம். சரிங்க. ஓஹோ, இப்போவே புருஷன் சொல்லிக்கலாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ? ஆனால் ரொம்பலாம் இவனுக்கு அடங்கி போகாத, இவன் ஒன்றும் பெரிய இவன்லாம் கிடையாது. அம்மா சரிடா. இதுக்கே கோச்சுப்பான். பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி போனாதான் குடும்பம் ஒழுங்காக நடத்த முடியும், புரிஞ்சுதா? ஆமாம் ப்ளீஸ் அவளை ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்காத. சரிங்க ராசா, சாப்பிடுங்க. டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன ஃபார்மலில் வந்திருக்க? இன்னைக்கு கோயில் போன வேஷ்டி ஷர்ட்டில் தான் போய் வர சொன்னேன். அம்மா ஆக்சுவலி இன்னைக்கு டியூட்டி இருக்குமா. டேய் இன்னைக்கு என்னடா மானங்கிட்ட டியூட்டி உனக்கு? நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு கோயில் போகணும்டா. அம்மா ஐம் பப்ளிக் சர்வெண்ட். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு தாலுக்காவில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் நிலம்லாம் பட்டா பண்ணி கொடுக்கணும். அஸ் அ கலெக்டராக நான் தான் டைரெக்டாக அங்கே போகணும். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறத மறக்காமல் பேசுகிறேன். டேய் அதுக்கு டேய் பாருடா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு, அத்தை அவருக்கு வேலை இருந்தால் போகட்டும். சிட்டி கலெக்டராக இருந்துட்டு எனக்காக அதை இது பண்ணிவிட்டு உட்கார வேண்டாம் வீட்டில். இப்போவே புருஷனுக்கு சப்போர்ட்டா? என்னமோ பண்ணுங்க. சரி ஃபுல் டேவா இல்லை? இல்லைம்மா ஒரு 7 o'clock போல் மேலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வேணால் நான் சொல்கிறேன், அப்போ வேணால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிடா, அப்போவாது சொல்லு தயவு செய்து. ஓகே, இப்போ என்ன கிளம்புறியா? ஆமாம்மா இப்போ கார் வந்துடும், நான் கிளம்புறேன். பயம், நான் போயிட்டு வரேன், பார்த்துப்போ. சரிங்க அப்படி சொல்லிட்டு நாம்ஜூன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு. இப்போ அத்தை தான் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, அம்மாடி ஓ வீடு மாதிரி ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, இது ஓ வீடு, நீ இப்போ வந்துட்ட இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டு பொண்ணு, எங்கேனாலும் ஓடு, எங்கேனாலும் துள்ளி குதி, இது உன்னோட சொர்க்கவனம் மாதிரி, எப்படினாலும் இரு. அத்தையெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். அத்தையும் அடிக்கடி உங்க கூட சேர்ந்து பாட்டெலாம் பாடுவேன், டான்ஸ்லாம் ஆடுவேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உனக்கு கிடையாது, சரியா? சரி உன்னை பற்றி சொல்ல தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு திகட்ட அன்பு கொடுக்குறாங்க. ஒரு அன்பே என்னென்னு தெரியாமல் வளர்ந்த பொண்ணு பாட்டியோட இதில் வளர்ந்துருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே ஹேட்ரட் அண்ட் டாமினேஷன் தான். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து சுதந்திர காற்றை நீங்கள் அழகாக சுவாசிக்கிறீங்க. அந்த உணர்வு வந்து உங்களை எப்போவுமே சந்தோஷம்னாலும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் போது திகட்டும் இல்லையா, அந்த திகட்டுறது ஃபீல் தான் உங்களுக்கு இப்போ. ஸோ நீங்கள் அதை அவ்வளோ இதாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, பட் yet you are trying. அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஆரம்பிக்கிறது. உங்களால் இப்போ ரியலாகவே ஸ்மைல் பண்ண முடியுது. ஸோ நல்லா பேசிடுறீங்க, 2 hours அப்படி போகுது. ஸோ அப்படி நீங்கள் மார்க்கெட்லாம் போயிட்டு காய்கறி, நான்வெஜ், சிக்கன், மட்டன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது வந்து ஒரு 1:30 அது போல் வந்துட்டு கார் வருது. அப்போது வந்து அதை பார்த்துட்டு, ஓ வந்துட்டானா இந்த மகேஷ், சரி வயன்மா இந்த லஞ்ச் அப்படி பேக் பண்ணிவிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு. அத்தை அது யார்? அவன் வேறு யாரும் இல்லைம்மா, நம்ம நாம்ஜனோட ஃப்ரெண்டு அண்ட் அவனுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறான். நல்ல பையன், தங்கமான பையன். ஓ அப்படியா, சரிங்க அத்தை, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே தொடர்ந்து பார்த்தா ஒரு 5 அடி மதிக்கத்தக்க ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தான் மகேஷ், நம்ம நாம்ஜூனோட பிஏ, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு, அண்ணி அவரோட வைஃப் தானா? ஓ உங்களை கூப்பிட்டு போக தான் சார் என்னை அனுப்புனது. ஆக்சுவலி நீங்கள் இப்போ வருவீங்களா? ஏன் வராமல், கண்டிப்பாக வருவா. மகேஷ் உட்காருப்பா, இரு டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன்ட்டு. உங்கள் அத்தை உங்களை விட ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருக்காங்க உங்களை அனுப்புறதுக்காக. ஸோ அத்தை கண்டிப்பாக அண்ணி, அங்கே எல்லோரும் உங்களுக்காக வெயிட்டிங். நாம்ஜூன் சார் உங்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ வரலன்னா அங்கே கூடயே முழிக்க போயிடும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் உட்காந்துருக்க. உங்கள் அத்தை உங்களை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் உங்களை நல்லா ரெடி பண்ணி பூ வச்சு கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டு சாரி போட்டு எல்லாம் போட்டு உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்தா மகேஷ் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ,
சரிங்கம்மா உங்கள் மருமகளை பத்திரமா கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வந்து விட்டுருவேன் அப்படின்னு மகேஷ் சொல்லிட்டு அண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் லிட்டரலி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம்ஜூன் அவங்க எல்லாருக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு உங்களை வா வயன் அப்படின்ட்டு உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். பட் இத்தனை கொலீக்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதை நாம்ஜூனும் உணர்றாரு. ஸோ எல்லாருக்கிட்டையும் திஸ் இஸ் மை ஒய்ஃப் வயன், எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மீட் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோட பிஏ, இவங்க என்னோட கிளர்க், இவங்க இங்கே இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எல்லோரும் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண வராங்க. பட் நீங்கள் கும்பிடு போட்டுட்டு வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அமைதி ஆகிடுறீங்க. தே டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான குடும்பத்தில் வாழ்ந்த பொண்ணு ரொம்ப கனெக்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறத. ஸோ வந்து எப்படி போகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களே நாம்ஜூனை டீஸ் பண்ணுறது, என்ன நாம்ஜூன் ரொம்ப ரொமான்டிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட கேட்குறது எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி நாம்ஜூனுக்கு தான் புரியுது நம்ம பொண்டாட்டி வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் கைஸ் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் 2:30க்கு, எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. வயன் ஒரு நிமிஷம், ஓ சார் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் ஓகே அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நாம்ஜூன் வந்து உங்களை அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல ஆஃபீஸில், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வயன் உனக்கு எதுவும் சங்கடமாலாம் இல்லை? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஓகே ஃபைன், நீ என்ன பண்ணு, ஒரு 2 hours மட்டும் இங்கே இங்கே டிவி இருக்குது, உனக்கு டைம் பாஸ் ஆகலாம் பார்த்துப்போம். டியூட்டி முடிச்சுட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நம்பி கூட வா ப்ளீஸ். உங்களுக்கு மறுக்க மனசு வரல, சரி நல்ல மனுஷன் தானே அப்படின்னு. மோரோவர் இப்போதைக்கு அவர் உங்கள் ஹஸ்பண்ட் தானே, போகிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இப்போ நாம்ஜூன் வராரு. போகலாமா? என்னங்க எங்கே நம்பி வா, ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிளம்புது. கார் டைரெக்டாக எங்கே போய் நிற்குது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் நிற்குது. அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா லெவலில் NIRF ரேங்கிங்லேயும் டாப் காலேஜ். ஸோ வந்துட்டு எத்தனை ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்போது டீனியர்ஸ் மார்க் வச்சுட்டு இதுக்கு ஆப் பண்ணுறீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் என்னோடய ட்ரீம் காலேஜ் இது. பட் என்னோடய 12th மார்க்குக்கு அது கிடைக்காது, ஏன்னா ரொம்ப கட் ஆஃப் வேணும். CBSE 12th அவ்வளோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ எத்தனை பேர் அதுக்கு ஆஃப் பண்ணுறீங்கிறது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பேக் டு தி ஸ்டோரி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இருக்காங்க. உள்ளே போகிறது மட்டும் வயனுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீ இனிமேல் இங்கே தான் படிக்க போகிற. என்னங்க என்கிட்ட கட் ஆஃப் இல்லையா? ஏய் உன் மார்க் அன்றைக்கி தானடி சொன்னேன், அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுட்டு என்னடி? எங்கே அதை நான் 2 வருஷம் முன்னாடி 12th முடித்தேன், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? ஆக்சுவலி நீ 12th மார்க் வச்சுலாம் போகல, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டில். ஸோ என்கிட்ட 3 சீட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு. அந்த சீட் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை என் குழந்தைங்களுக்கோ யாருக்குனாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு நார்மல் லெவல் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதுதான் போதும் ஸ்கூலில், ரொம்பலாம் தேவையில்லை. அண்ட் மோரோவர் இப்போ நான் கொடுக்குறது ஒரு டிசர்வ்டு பர்சனுக்கு தான், அந்த திருப்தி எனக்கு போதும். நீ பேசாமல் வரியா? நான் சொல்லிட்டேன்ல உன்னை நான் கண்டிப்பாக காலேஜ் படிக்க வைப்பேன். ஸோ டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த கண்டிஷன் தான், நீ கண்டிப்பாக காலேஜ் படிக்கணும். நான் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமே உன் காலேஜ் படிப்பு செலவுலாம் நான் எடுத்துப்பேன், நீ ஹாஸ்டலில் தங்கிக்கோ. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் இல்லை, உன் லைஃப்பில் என்றைக்குமே நான் இடையூறு பண்ண மாட்டேன். பட் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் வேறு எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன். கம்ப்ளீட்லி உன்னோட ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட விருப்பப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு மனுஷன் லிட்டலாக ஸ்பெக்டர் ஆகுறாரு. அவருக்கு அந்த வார்த்தையை சொன்னாலே என்னமோ பண்ணுது, ஒரு வலி, இனம் புரியாத வலி ஏற்படுது. எனக்கும் அதை புரியுது. சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அங்கே போய் அட்மிஷன்லாம் போட்டுட்டு வயன் அவளுக்கு பிடிச்ச சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வராங்க. வந்துட்டு வயன் சொல்லுங்கங்க, நம்ம பார்க் போகலாமா? சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பார்க்குக்கு போகுது. பார்க்கில் போய் நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க ஒரு பெஞ்சில். உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க வயன். சொல்லுங்கள். அம்மாவுக்கு இதை பற்றி என்னங்க நான் சொல்லலை. ஃபைன் நான் பார்த்துக்கிறேன். தென் இந்த 6 month புருஷன் பண்ணாட்டியால் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. ஏன்னா எனக்கு உன்னைய பிடிச்சிருச்சு,
ஃபஸ்ட்டு ஒய்ஃபுங்கிற பேரில் ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த விருப்பம் உன் மேலே எனக்கு ஏற்பட்ட விருப்பத்தை என்னால் ஒரேடிக்காக விட முடியாது. பட் அதை வேறு மாதிரி மாற்றிக்கலாம். அதான் காதல்னு இருந்ததை இப்போ நான் நட்புன்னு மாற்றிக்க விரும்புகிறேன். நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியா? அது வந்துங்க இல்லை, ஓகே ஃபைன். உனக்கு அதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உனக்கு கம்பல் பண்ணலை. ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃபைன் வயன். தென் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத வச்சு நாளைக்கு யாராவது உன்னை ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் ஆப்ட் மை ஹெல்ப். சரியா? இது ஒன்றும், அதாவது இது ஒரு பெரிய வழி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது உனக்கு மனசார வந்து உன்னை ரொம்ப வீக் ஆக்கிரும். பட் அதனால் நீ ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஜீவன்னு கிடையாது. பெற்றா தான் தான் இன்னும் கிடையாது. வளர்த்தாலும் இதுதான். ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடும். நான் தப்பான இதில் சொல்லலை, பட் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே வயன், சரி வா வீட்டுக்கு போகலாம், அம்மா தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க 2 பேரும். அவங்க டேய் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதா இல்லையடா, நான் அவளுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ அப்போ சாரி, சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லைடா தங்கம், சாப்பிட்டுட்டேன். என்ன நீ வருவேன்னு ஒரு 3:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதோட பசி வச்சு சாப்பிட்டுட்டேன். சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு வரீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போதுமே அவங்க மேலே இனம் புரியாத ஒரு ஃபீல் வருது. பட் yet you are not accepting him. ஸோ உங்களுக்கு செகண்ட் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் இருக்கீங்க. அவளும் மனுஷன் வந்து வயன் நீ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போ, அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2 பேர் வந்து டின்னர் பண்ணிவிட்டு மேலே போய் தூங்க போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பெட்டில் அவர் சோஃபாவில் தூங்குறீங்க. நீங்கள் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. வயன் நான் சொல்லிட்டேன், இல்லை உன் தப்பு எதுவும் இல்லை. மனசுங்கிறது ஒருத்தரை விரும்பணும், அது விரும்பலைன்னா அது அவங்க தப்பு இல்லை. நீ குற்ற உணர்ச்சி எதுவும் உங்களுக்கு மனசில் கொண்டுக்கிட வேண்டாம், தூங்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் படுக்கிறாரு. நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் தூங்குறீங்க. ஸோ இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மனுஷனை விட்டுட்டு ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியல. பட் உங்களோட இந்த குறை உங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்துது. ஸோ அதனால தான் நீங்கள் போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். ஏன்னா நீங்கள் வளர்ந்தது ஒன்றும் மெச்சூர்டான ஃபேமிலியில் இல்லை. லைக் ஒரு பொண்ணுனாலே நான் இதாக பேசுகிறவங்க, அதுவும் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாத உங்களை மாதிரி அந்த மாதிரி பொண்ணுலாம் இருந்தால் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களால் சுத்தமாக முடியலை. நீங்கள் இப்படி தான் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருந்திருப்பீங்க. ஸோ அவர்கிட்டையும் நீங்கள் வந்து எனக்கு உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்போது மறுநாள் காலையில் விடியுது. ஸோ நாம்ஜூன் வேலைக்கு போயிடுறாரு, ஒர்க்குக்கு போயிடுறாரு. நீங்கள் உங்கள் அத்தை கூட வந்து சமைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை கூட உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுது, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ நீங்கள் ஒரு அம்மா மாதிரி அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்க. டேஸ் இந்த மாதிரி போகுது. ஒரு 10 டேஸில் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இப்போ காலேஜ் போகவும் ஆரம்பிச்சிட்டிங்க. நாம்ஜூன் வந்து காலையில் ஆஃபீஸ் போகும்போது உங்களை வந்து காலேஜில் விட்டுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக கார் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போகிறது இருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி தனியாக தான் இருப்பீங்க. போய் படிக்கிறது வர்றது இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தெரியும் நீங்கள் வந்து மேரிட் அண்ட் நாம்ஜூனோட ஒய்ஃப்னு. மற்றபடி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கூட படிக்கிற கொலீக்ஸ்க்கு வந்து என்னது அதெல்லாம் தெரியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. உங்கள் நாட்களும் இப்படி தான் ஓடுது. அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் பிரிஞ்சு போக போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அன்பு வந்து தெகிட்ட கொடுக்குறாரு. உங்ககிட்ட என்றைக்கும் உங்கள் மனசை மாற்றுற மாதிரி பேசினதில்லை. ஸோ இந்த காலத்தில் எப்படிலாமோ மனுஷங்க இருக்கும்போது இவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயமும் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருக்குது. பட் எட் உங்கள் முடிவு நீங்கள் மாற்றிக்கிறதா இல்லை, நீங்கள் அதே முடிவில் தான் இருக்கீங்க. பட் நாம்ஜூன் அவருக்கு மனசில் வந்து ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே இருக்குது. வயனை ஏற்றுக்கணும் கண்டிப்பாக ஏற்றுப்பா அப்படின்ட்டு அந்த தாட்டை மனுஷன் மனசில் வச்சுக்கிட்டே தான் உங்கள் முடிவையும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காரு. நாம்ஜூன் அம்மாவுக்கு இது நாள் வரைக்கும் இதெல்லாம் தெரியாது. ஸோ இன்னைக்கு வயன்னா ஐயோ ஒரே டென்ஷனை கிளப்புறாங்க. என்னத்தாச்சு? அதுவா இன்னைக்கு மகேஷ் வரலையா? நம்ம சாப்பாடு வாங்க வரதுக்கு ஆள் இல்லை, ஆஃபீஸில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்களாம். அதனால் இந்த பையன் வெளியில் நான் போய் சாப்பிட்றேங்கிறான். வெளியில் சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன ஆகுது. அத்தை நான் வேணா ஆட்டோவில் போய் குடிச்சிட்டு வரேனே. அப்படியாம்மா? அதுவும் நல்ல யோசனை தான். சரி இந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லஞ்சை வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க அத்தை. நீங்கள் அந்த லஞ்சை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க.
அங்கே நாம்ஜூன் டோருக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. அப்போது இந்த கான்வர்சேஷன் நீங்கள் கேட்குறீங்க, நாம்ஜூனா நான் எத்தனை நாள்டா உன் பின்னாடி சுற்றினேன், டேய் நான் அதை போல தப்பு சொல்லலடா, ஆனால் யூ டிசர்வ் அ பெட்டர் லைஃப், நான் உனக்கு உண்மையிலே லவ் பண்ண நாம்ஜூனா, நீ ஏன் இப்படி இருக்க, இப்போவாது நீ அக்செப்ட் பண்ணிக்கோயேன், உனக்கு புரியுதா இல்லையா? நந்தினி எனக்கு புரியுது, பட் இட்ஸ் டூ லேட். எனக்கு கல்யாணம், டேய் நான் 6 மாதம் நீங்கள் பிரிய போறீங்கன்னு சொல்லி என்னடா பைத்தியம் மாதிரி கல்யாணம் வந்துட்டேன். இல்லைடி, கல்யாணம் ஆகி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் நான் இப்போ வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணனா, டோன்ட் பி ஃபூலிஷ் நாம்ஜூன். நான் உன்னை அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணுற ஆள் கிடையாது. எப்போ இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டேன், அது எனக்கு போதும். அதை விட்டுட்டு அவளுக்காக நீ வந்தியா இவளுக்காக நீ வந்தியா என்கரேஜ் பண்ண டைப் நான் இல்லைடா. இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பை இருக்க வேண்டாம். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 பேர் சந்தோஷமாக வாழலாம்டா. எனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வரைக்கும் நல்லா தெரியும். அக்செப்ட் பண்ண ப்ளீஸ், உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கெஞ்சலாம் வேண்டாம். நான் சூஸ் பண்ண லைஃப் எனக்கு செட் ஆகலைங்கும் போது கடவுளை எனக்கு கொடுக்குறது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் உன்னை கடமைக்கே அக்செப்ட் பண்ணி வச்சுக்காது. ஐ நீட் சம் டைம் யோசிச்சு நான் சொல்கிறேன். பட் டெஃபினட்டாக உனக்கு ஒரு நல்ல முடிவு தான் வரும். சரி, இப்போவே ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கவலை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. வயனாகி நீங்கள் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக்லாம் ஆகலை. உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க என்னால் அவங்க லவ் பண்ண முடியாது, உங்களோட வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடுக்குறது. அதே போய் அவர் வேற ஒரு பொண்ணு கூட பேசுறதை பார்த்து கோவப்பட்டது நியாயமா? ஸோ நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை. பட் நாக் பண்ணுறீங்க டோரை. எஸ் கமேன். என்னங்க சாப்பாடு? வா வா வயன். திஸ் இஸ் நந்தினி மை ஃப்ரெண்ட். ஓ நீ தான் வயனாமா? ஆமாங்க. ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு இருக்கு, ஷேர் பண்ணி வேணா சாப்பிட்டுக்கோங்க. வயன் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நான் கிளம்புறேன், டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரிங்க. ஐயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. நான் சும்மா தான் இங்கே பக்கத்தில் என்னோடய டியூட்டி பார்க்க வந்தேன். ஸோ நாம்ஜூனை பார்த்துட்டு போகிறேன்ட்டு தெரிஞ்சு நான் வீட்டுக்கே வந்திருப்பேன். ஆமாம், கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ஒரு தடவை, எல்லோரும் சேர்ந்து பேசலாம். சரிங்க, அத்தை வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் யூஆர் ஃபீலிங் ஹாப்பி தட் அவர் ஃபைனலி உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் உங்ககிட்ட காட்டின அன்பு வச்சு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, இந்த மனுஷன் நமக்கே அடிக்ட் ஆகிட்டாருன்னா நாளைக்கு நம்ம பிரிஞ்சு போகும்போது ரொம்ப நோய் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் நான் ஹீஸ் மூவிங் ஆன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபீலிங் ஸோ ஹாப்பி, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, மனுஷன் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செமஸ்டர்லேயே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போய் இப்படி சில நாட்கள் உருண்டோடுது. ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த் கிட்ட போயிருக்கோம். ஸோ இப்போ உங்கள் அத்தை தான், எப்படி சொல்கிற, வயசு பண்ணிட்டாளா? எல்லாரும் உங்கள் அத்தை தான் தெரிஞ்சு, ஐ மீன் எல்லாரும் இந்த சென்ஸ் நீங்கள் உங்கள் நாம்ஜூன் பக்கத்தில் தானே இருப்பீங்க, பார்க்குறீங்க. சரி சரி, நான் இப்போவே வந்துடுறேன், இப்போவே கிளம்புறேன். சரி சரி அப்படின்ட்டு போன விட்டுறாங்க. நாம்ஜூனா உன்னோட கயல் சித்தி இருக்காளா? ஆமாம்மா. அவளோட 2வது பொண்ணு நித்யா. ஆமாம்மா நித்யா. வயசுக்கு வந்துட்டாளாண்டா? வயசு தானமா வந்துட்டா, இதேமா இவ்வளோ ஆச்சரியமா சொல்கிற? டேய், அவங்க அப்பா வேற வெளியூரில் இருக்காடா. இது யாரு? ஐயோ நஞ்சுனா, எனக்கு கல்வி ஓடல கவனம் ஓடல, எனக்கும் பிள்ளைங்க மாதிரிடா. நான் உடனே இப்போ அங்கே போய் ஆகணுமே. சரிம்மா போ, இப்போ யாரும் வேணான்னு சொன்னா? ஏதோ கையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்க மாதிரி பேசுகிற. இல்லைடா, வேணா வேற. அம்மா நீ போயிட்டு வாம்மா. அண்ணாங்கிட்ட நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி 2 பேரும் வரோம். ஓ சரி, அப்போ நான் கிளம்புறேன். பயம்மா, எனக்கு பேக் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடா. இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தை கூட ரூமுக்கு போகிறீங்க. நாம்ஜூன் பார்த்துட்டே இருக்காரு, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறது. அவரோட ஒவ்வொரு நொடி பொழுதும், அவர் அந்த 6 மாதத்தை தொடுற வரைக்கும் அவரோட ஒவ்வொரு நொடி பொழுதுமே எதை பற்றி யோசிக்கணும், வயன் மாறிடுவாளா, இந்த செகண்டில் வயனுக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நாம்ஜூனுக்கு. அது உங்கள் மனசுக்கு புரியவே இல்லை.
ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாம்ஜன் அம்மா வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க 10 தடவை உங்ககிட்ட தான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கேன். ஸோ இப்போ காரும் கிளம்புது. நாம்ஜனும் வயன் சரி நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன், லஞ்சுக்கு மகேஷ் வருவான், கொடுத்து விட்டுரு சரியா? சரிங்க, ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நாம்ஜன் கார் வர அவரும் ஏறி கிளம்புறாரு. ஸோ நீங்கள் வீட்டில் தான் தனியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் டைரி எழுதுறீங்க, எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த கடவுள் பிறப்புலேருந்தே அமைச்சு தரல. ரோட்டில் சுற்றுற நாய் கூட ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு சுதந்திரத்தோட சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கு. எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸு இப்படி பார்க்கணும், ஒரு பையனை அப்படி பார்க்கணும், பையன் கூட பழகணும். ஸோ இந்த சொசைட்டி என்ன நினச்சிட்ருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஃபேண்டசினாலே பாய் ஃப்ரெண்ட் சுற்றுறது, லவ் பண்ணுறது அண்ட் சினிமாஸ், பப்ஸ், கிளப்ஸ் இதுக்கு போகிறது மட்டும்தான் ஒரு பொண்ணோட சுதந்திரம். அவள் தான் விரும்புகிறான், ஒரு ஆண் மாதிரி குடிக்கணும், சிகரெட் குடிக்கணும், அது மட்டும் தான் அவளோட சுதந்திரம் நினைக்கிறான்ட்டு ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கு. அது வேற ஒரு பொண்ணு தானாக இருக்கணும்னு நினைப்பா. அதுதான் ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்க்குற சுதந்திரம். அதுக்கு கேட்டகரியே கிடையாது. பறந்து விரிஞ்ச ஒரு வானம் மாதிரி அது தாட். அதை இவ்வளோ மதிக்கிற இவரை மாதிரி ஒரு மனுஷன் கணவனாக கிடைக்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருப்பா. அந்த கொடுப்பனை தான் எனக்கே இல்லை. இதுக்கு மேலே எழுதவும் முடியலை அப்படின்னு உங்கள் கண்ணீர் துளிகள் அந்த சென்டென்ஸுக்கு டாட்டாக அமையுது. அதோட டைரியும் மூடி வச்சு அது சோஃபாலே அப்படி சரிஞ்சு தூங்கிடுறீங்க. முடிச்சு பார்த்தா மணி 5. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் நாம்ஜன் வந்துடுவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஞ்சி போய் ஃப்ரெஷ்அப்லாம் டின்னர்லாம் சமைச்சு வைக்கிறீங்க. நாம்ஜன் வந்த உடனே என்ன பண்ண வயனு இன்னைக்கு, உனக்கு டைம் எப்படி போச்சு? இல்லைங்க, சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஓகே ஃபைன், உனக்கு போர் அடிக்க மாதிரி இருந்தால் சொல்லு, நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் ஈவினிங். ஐயோ வேணாங்க, டியூட்டி இருக்குல்ல. ஓகே ஃபைன், நாளைக்கு நந்தினி வந்து வீட்டுக்கு வரா சாப்பிட்றதுக்கு. நான் பார்த்து ரெடி பண்ணிடுறேங்க. ஓகே பையன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜன் போயிடுறாரு. ஸோ இப்போ தூங்கி மறுநாள் காலையில் வேணாலும் மத்தியானம் நந்தினி வந்து வராங்க, ஒரு சாரி போட்டுட்டு வராங்க. ஸோ நாம்ஜன் போய் அவங்கள ஹக் பண்ணுறாரு. வா நந்தினி வா உட்காரு, இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அப்படின்னு வீடெல்லாம் சுற்றி காட்டுறாரு. ஸோ இப்போ சாப்பாடெலாம் வைக்கிறீங்க. நாம்ஜன் உன் ஒய்ஃப் ரொம்ப இதுடா, ரொம்ப நீ கெட்டிக்காரமா, செம்ம சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டுல. என்னதான் இருந்தாலும் ஹாஸ்டலில் நீ சமைச்சுற மாதிரி வர மாதிரி செம்மையால சமைப்ப, நீ சமைச்சு எனக்கு உடம்புல தருவ. அதெல்லாம் சாப்பிட்டு அப்பாடி. ஆனால் வயனி குறை சொல்ல முடியாது, அவளும் நல்லா தான் சமைப்பா அப்படின்னே பேசிகிட்டு இருக்காரு அந்த மனுஷன். உங்களுக்கு லைட்டாக காண்டாகுது. காண்டு இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது, ஏன் டவுனாக பேசுறதுன்னு தோணுது. பட் எட் யூ ஆர் ஃபீலிங் லைக் நம்ம இது டிசர்வ் தான். அப்புறம் நம்ம வந்து இவரை வந்து நான் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் வேறு மாதிரி அவர்கிட்ட நம்ம ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க முடியுங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நந்தினி ரொம்ப நேரம் இருக்க, அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கன்னு ஓடுது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நந்தினியும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ நாம்ஜன் தான் நந்தினி கூட இருந்த கதை, அந்த காலேஜில் வந்து 2 பேரும் ஒன்றா படிச்சிருப்பாங்க, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நந்தினி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து இங்கே தான் போஸ்டிங்கில் இருக்காங்க. நந்தினி கூட தான் ட்ரைனிங் அதெல்லாம் போயிருப்பாங்க. ஸோ எல்லாமே அதெல்லாம் சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவர் எப்படி காட்டிக்கிறாரு அப்படின்னா, இன்னும் வந்து தங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி வயன்கிட்ட சொல்லவே இல்லை. நாம்ஜனும் அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் வயனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் மனுஷன். ஸோ இப்போ வந்து ஒரு மறுநாள் காலையில் வயன் வந்து எஞ்சி அவன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு பார்க்குறா. பட் ஏட் நாம்ஜன் தூங்கிட்டு தான் இருக்காரு. என்னடா அந்த மனுஷன் ஒரு 6 மணிக்கெலாம் எஞ்சிருவாரேன்னு பார்த்து என்னங்க அப்படிங்கிறா. பட் இதே காணோம். ரொம்ப பயமாயிருது. அப்போ தான் லைட்டாக தட்டி எழுப்பலாம் சொல்லிட்டு கை வைக்கிறா. மேலே அனலாக கொதிக்குது. அப்போ என்னங்க என்னாச்சு, என்னோட ஃபோன் கொஞ்சம் எடுத்து ப்ளீஸ் அப்படி சொல்லி அவர் ஒரு மாதிரி வந்து உள்ளே போன குரலில் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இப்போ வந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது இல்லை, பேசக்கூட முன்ன மனுஷனுக்கு குரல்லாம் அப்படின்னு நடுங்குது வாயெலாம். இந்த தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க நாம்ஜன் கிட்ட. மனுஷன் வாங்கிட்டு அவரோட பிஏக்கு கால் பண்ணி, மகேஷ் இன்னைக்கு கொஞ்சம் ஷெடியூல்ஸ் தான், நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, எங்கேயும் சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தயவு செஞ்சு, ரொம்ப காலம் ஸ்ட்ரெயின் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும், அது ரெஸ்ட் எடுங்க சார், இன்னைக்காவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்ப பாசமாக பேசி கட் பண்ணிடுறாப்புல.
ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வரேன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. ஃபோன் பண்ணிவிட்டு டாக்டர் இந்த மாதிரி இவருக்கு இது வழக்கமாக நடக்கிற கதை தான், இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி டாக்டர் வராங்க. நஞ்சனா உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாதானே, பாரு இப்போ ஆன்டி ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபீவர் இல்லாமல் வருவோம். டேய் நான் டாக்டர்ரா, என்கிட்டே பாடம் எடுக்காது, எல்லாமே வரும். ஒழுங்கு மரியாதை 2 நாள் பெட் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நீ போய்க்கலாம். அதுக்குள்ளே நான் குட்டி வந்து முழுகி போயிடாது. ஓ மை காட், அம்மா மாதிரியே பேசுறீங்க. நானும் உனக்கு ஒரு அம்மா தான். அம்மாடி வயன், உன் புருஷனை நல்லா பார்த்துக்கோ. 2 நாள் அந்த பெட்டை விட்டு அசையவே கூடாது. எல்லாம் பார்த்துக்கோ. ஹோப் யூ டு இட். நீ என்ன ரொம்ப தங்கமான பொண்ணு, உங்கள் அத்தை வர்ற நேரம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ உன் புராணத்துலாம் ஒரே பாடுவாங்க அவங்க வந்தாங்க வரை. ஸோ தேங்க்ஸ் டாக்டர். என்னையும் நீ ஆண்டியில் வந்து சொல்லணும் சரியா? இந்த மெடிசின்ஸ்லாம் இப்போ நர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீ அவங்க ஹஸ்பண்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒழுங்காக கொடு. அண்ட் காலையில் இட்லி, மதியானம் கஞ்சி, நைட்டுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடு. வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். ஓகே டாக்டர், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா பார்த்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு லைக் வீட்டுக்கு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் 2 நாள் நாம்ஜினை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. என்னதான் இந்த மாதிரி நீங்கள் பிரிய போகிறதா இருந்தாலும் அவரோட சக மனுஷனாக நல்ல ஃப்ரெண்டாக மதித்து அவரை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. அவருக்கு அந்த கேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை வந்து லைக் குளிக்க வைக்கிறது இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு ஒரு வீக் ஆகலை. ஸோ லைக் நீங்கள் போய் பாத்ரூமில் உட்கார அப்படின்னா அவர் குளிச்சுட்டு சத்தம் கொடுப்பாரு. போட வேண்டியவற்றையெல்லாம் போட்டு விட்டு சத்தம் கொடுப்பாரு. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வருவீங்க. சாப்பாடு ஊட்டி விடுறது, அப்புறமா வந்து லைக் சுடு தண்ணி போட்டு ஊற்றி விடுறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவீங்க. அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் கூட. உங்களுக்கும் அப்படி தான் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். பட் yet you are just feeling so inferior. அதனால் நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி அவர்கிட்ட வந்து என்ன ஆனாலும் என்னதான் உங்கள் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியாதுங்கிற ஃபீலில் தான் நீங்கள் இருக்கீங்க. பட் மனுஷன் ஒவ்வொரு நொடியுமே யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு கட்டத்தில் அது இது பண்ணவே முடியாமல் தான் இப்போ நந்தினி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும்னு தொடங்கியிருப்பாரு. ஸோ இப்படி நாட்கள் ஓடுது. உங்கள் அத்தையும் அப்படி தான் வந்துடுறாங்க ஊர்லேருந்து. ஸோ வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து சினிமா போகிறீங்க. சினிமா போகும்போதுட்டு உங்கள் அத்தை, அம்மா நீ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் கொறிக்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எனக்கு டிக்கெட்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரியாதே, எங்கே போய் எடுக்கணும்? நீ சினிமாக்கே போனது இல்லையா? இல்லை நான் சினிமாக்கெலாம் போனதில்லை, இதான் முதல் தடவை. அப்போ உங்கள் அத்தைக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. லைக் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடாம்மா நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிமாலாம் போயிட்டு வரீங்க. அங்கே பார்த்தா நாம்ஜூனும் நந்தினியும் ஒரு சீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இல்லை லைக் நாம்ஜூன் வந்து அவங்க அம்மா பார்த்துக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி நீங்கள் வேகமாக உங்கள்கிட்ட பிடிச்சிட்டு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. இல்லைம்மா என்னாச்சு அப்படின்னு அவங்க பதறாங்க. இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் போடுறீங்க. அது ஒரு மாதிரி இதாக அவங்க எதுவோ வெளியில் கொடுத்துட்டு வந்து ஏதோ வாங்கி மாத்திரைலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னும் மாத்திரை போட்டுட்டு இது பரவாயில்ல தெரியல ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வேண்டி இந்த இது பண்ண இதுக்கு அவங்க உட்காந்து படமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி விடு, உன் பிரச்சனை உனக்கு, இது பரவாயில்ல உண்மையிலே. ஆமாம் பரவாயில்ல, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படிதான் மறுநாள் அத்தை வந்து உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அத்தைக்கிட்ட சொல்லாமல் அத்தையை கூப்பிடாமல் அத்தைக்காக நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக அவங்க அத்தைக்கிட்ட சொல்லாமலே போய், ஏன்னா கோவில்னாலே மற்றவங்க கூட வந்துடுவாங்க. சரி கொல்லாமல் கோவிலுக்கு போகிறீங்க. போய் அவங்க பேரில் பூஜை, ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறமா அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க. போயிட்டு வர்ற வழியில் ஒரு கார் உங்களை வேகமாக மோதிடுது. அப்படியே அங்கே ரத்த வெள்ளத்தில் நீங்கள் அடிபட்டு கிடக்குறீங்க. இப்போ டேரெக்டாக சீன் ஷிஃப்ட்ஸ் டு ICU. நாம்ஜூன் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. மனுஷனுக்கு உசிரே இல்லை. ஸோ அவ்வளோ வேதனையில் உங்களை பார்க்குறாரு. அந்த ICU வார்டில் இருக்க அந்த சர்க்கிள் வழியாக நீங்கள் உடம்புல அவ்வளோ வயர்ஸ் மாட்டி, முகத்தில் அந்த மாஸ்க்லாம் போட்டு உங்களை வந்து அப்படி இருந்து உங்களை யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களை பார்த்துருப்போம்ல நம்ம படத்துலலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவருக்கு இதயமே வெடிச்சிருச்சு. அவங்க அம்மா அங்கே உட்காந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. என்ன பண்ணுறதுனே அந்த மனுஷனுக்கு தெரியல. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு அங்கே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி
என்னால் நல்ல தேதி என்னை தந்தேன் உனக்காக நெஞ்சமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே. ஸோ உடஞ்சி போன மனுஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ டாக்டர் வந்து மிஸ்டர் நாம்ஜூன் உங்கள் ஒய்ஃப் கண்முழிச்சிட்டாங்க. லக்கிலி தலையில் அடிப்படாததுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷி கேன் பி நார்மல். நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம். ஒயன் மாமியார் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவங்க வயசானவங்க வேறு. அவங்களுக்கு வந்து எப்படி அதை சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களும் போய் பார்க்குறாங்க. அம்மாடி எப்படிம்மா இருக்க? இப்போ பரவாயில்லையாம்மா? உனக்கு ஒன்று ஆச்சுன்னதோட அம்மாவுக்கு உயிரே போயிடுச்சு. அதான் அடிக்கடி வெளியில் வந்து பழக்கம் இல்லைல்ல உனக்கு. அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூப்பிட்டு போயிருப்பில்ல. எதுக்குடிம்மா தனியாக வந்த அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நாம்ஜூன் அம்மா புலம்பாதீங்கம்மா, அவளே இப்போ ரொம்ப இதில் இருப்பா. வயன் இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகேங்க அத்தை, அழாதீங்க அத்தா, எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஆயிருந்தா என்ன பண்ணுறது? பாரு சின்ன பிள்ளை அவங்க எங்கே கட்டு போட்டு வச்சுருக்காங்க. கவனமாக இருக்கணும்டாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அப்படி தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த 2 வீக்ஸுமே நாம்ஜூன் ஒர்க்குக்கே போயிருக்க மாட்டார். கம்ப்ளீட்லி லீவ் எடுத்துகிட்டு 2 வீக்ஸுமே உங்களை அவர் தான் பார்த்துக்கிறாரு. லைக் குளிக்க வைக்கிறது அந்த மாதிரி பர்சனல் ஒர்க் வந்து உங்கள் மாமியார் பண்ணுவாங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து அவர் தான் பார்த்துப்பார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படிங்கிறதுனால தான் இதை பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினச்சிட்டு அவர் மாமியார் பண்ணுறாங்க. பட் வந்து அவங்களுக்கு தெரியாது இது எதுவுமே. ஸோ இப்போ ஒரு 2 வீக்ஸ் முடிஞ்சு இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி கொஞ்ச நாள் போகுது. இப்போ ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. ஸோ ஒன் டே நாம்ஜூன் நைட்டு வீட்டுக்கு வராரு அவசரமாக. வயன் என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா? எங்கங்க இந்த டயத்தில்? தயவு செஞ்சு என்னன்னு கேட்காம வா ப்ளீஸ். அத்தை அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டி ரொம்ப தூரம் போகுது. ஒரு பொத்தை மாதிரி ஒரு இடத்துல, பொத்தை இந்த சென்ஸ் வந்து ஒரு முள் காடு இருக்கும்ல, அந்த மாதிரி லிட்டரலி ஒரு காடு மாதிரி ஒரு இடத்துல நிற்குது. என்னங்க இங்கே எதுக்கு நிறுத்திருக்கீங்க? சொல்கிறேன். ஆமாம், நமக்கு இன்னும் டிவோர்ஸ் வர்றதுக்கு எத்தனை மாதம் இருக்குது? 1.5 மாதம் இருக்குங்க. நீ என்கிட்ட டை புறம்போக்கு. ஐயோ என்னங்க ஆச்சு? சொல்கிறத கேளு. டை புறம்போக்கு, உன் கூட எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைடா. நீ என் வாழ்க்கையை விட்டு போயிரு, காரணம் மயிரெலாம் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லியிருந்தா கூட உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பேன்டி. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி வேணாலும் இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடிஞ்சுது? என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நடிக்காத. இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்க. அடி பாவி, உன் கற்பை வச்சு பொய் சொல்லியிருக்க. வெக்கமாக இல்லை உனக்கு? வெக்கத்தை தூர விடு. கொஞ்சம் கூட மனசு உருட்டலை உனக்கு? வயனுக்கு பயங்கரமான ஷாக். என்ன நடிக்காதடி. ஏய் மறுக்க பொய் சொல்லி நடிக்காத. நீ சொன்ன பொய்க்கும் ஆடின நாடகத்துக்கும் கடவுளுக்கே அடுக்காம தான் இப்போ அந்த பொய்யை உண்மையாக்கிட்டாண்டி அந்த கடவுள். உனக்கு இது சந்தோஷமா? போ, உனக்கு ஆனது நினச்சி எனக்கு வலிக்குதுடி. நீ சொன்ன பொய் எப்படி வந்து விடிஞ்சிருக்கு பாத்தியா வயன் அப்படின்னு அவர் சத்தம் போட்டு சொல்ல வயனோட இதயமே நின்று போயிடுது. என்ன ஆச்சு? வயன் அப்படி என்ன பெரிய பொய் சொன்னான்? நாம்ஜூனுக்கே இவ்வளோ கோவம் வருது? எங்கே போய் இதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு வந்தார்? ஸோ இதெல்லாம் செகண்ட் ஷாட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ இது வரைக்கும் என்னோடய வாய்ஸை ரொம்ப இது பண்ணி கேட்டுட்டு இருந்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டை இங்கே அப்படி விறுவிறுப்பாக முடிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சா இல்லை எதுவும் கெஸ் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அகெயின் கண்ணம்மா லவ் யூ. ஒன்றை மாதிரி ஒருத்தி வந்து அக்காவாக கிடைக்கிறதுக்கு நான் தவன் தான் பண்ணியிருக்கணும். என் மிஸ்டேக்ஸை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காட்டினேன். லிட்ரலி பேர் சொல்லிக்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா என்ன, ஆன்லைன்னா என்ன, ஆஃப்லைன்னா என்ன, என்றுமே நட்பு காதலோட 10 படி உயர்ந்தது தான். ஸோ அந்த நட்போடு இணைந்திருங்கள். கூடிய விரைவில் செகண்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.